ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்பிள் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் போன டைமுன்னு பார்த்து சரியான மழை. எப்போவுமே சாட்டர்டே ஆனால் பெருமாள் கோயிலுக்கு போயிடுவோம். அப்போ தான் வந்து ஏதோ ஒரு மாதிரி மனசு நிம்மதியாக இருக்கும். நாங்கள் அந்த டைம் பயங்கரமாக மழை இருந்ததுனால கோயிலில் சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு புதுசாக ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போனது தான் வந்து ஃபஸ்ட் டே நினைக்கிறேன். ஃபஸ்ட்டா செகண்ட் டே எனக்கு தெரியல கரெக்டாக. ஓப்பன் பண்ண புதுசு தான். மொத்தம் வந்து இது 5 ஃப்ளோர் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிஃப்ட்டில் போயிட்டு 5th ஃப்ளோர் போயிடணும். அங்கேருந்து ஒவ்வொரு ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்த்துட்டு வரணும். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே ரொம்ப யூனிக்காக வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா, அந்த காலத்தில் நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ் ராமாயணம், மகாபாரதம் நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறத விட, இதை பார்த்துட்டு நம்மள ஒரு சில கொஷின்ஸ்லாம் அவங்க கேட்கும்போது நமக்கு தெரிஞ்சா சொல்லலாம். எனக்கே நிறைய இதில் தெரியல. பட் வந்து அந்த காலத்தை ரிலேட் பண்ணுற மாதிரி தான் எல்லா ஸ்டாச்சூஸுமே இருந்தது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே மயில் இருக்குது. அதுக்கப்புறம் நடுவில் வந்து கிருஷ்ணர் இருக்கார். அவரை சுற்றி வந்து கேர்ள்ஸ் வந்து கும்மி அடிக்கிற மாதிரி ஒரு சாங்க்கு டான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டில் நல்லா இருந்தது. இன்னுமே வந்து ஒர்க் எல்லாமே கிளியராக முடியல. நாங்கள் போய் பார்த்துட்ருக்கும்போது கூட ஒர்க்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ நான் போஸ்ட் பண்ணுற டைமில் எல்லாமே ஃபினிஷ் ஆகிட்ருக்கும்னு நினைக்கிறேன் நான். நான் காமிச்ச ஒவ்வொரு பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அரண்மனை மாரி, அதில வந்து ஒரு குகை இருக்கிற மாரி, அதுக்கப்புறம் வந்து அந்த காலத்து சிறையெல்லாம் ரிலேட் பண்ணுற மாரிலாம் கூட நான் நெறைய பார்த்தேன். மகாபாரதம், ராமாயணம் ஸ்டோரீஸ்லாம் வந்து ஃபுல்லாக தெரியுன்றவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது என்னென்ன கேரக்டர்ஸ்ன்றது வந்து எக்ஸாக்டாக கண்டிப்பாக தெரியும். ஆனால் நான் வந்து மகாபாரதம் சரி, ராமாயணம் சரி ஃபுல்லாலாம் படிச்சதில்ல. பாட்டாக அங்கங்கே படிச்சிருக்கேனே கண்டி, நான் ஃபுல்லாக படிச்சதில்லன்றதுனால எனக்கு வந்து ஒரு சில ஸ்டாச்சூஸ்லாம் வந்து என்னன்னு புரியல. பட் வந்து எல்லாமே பார்க்க நல்லா இருந்தது. ஸ்டோரி எக்ஸாக்டாக தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சூப்பராக புரியும். பார்க்கவும் வந்து அந்த கேரக்டர் தானே இது அப்படின்ற மாரி உங்களுக்கு மைண்டில் வந்து போகும். நெறைய கடவுளுங்களுடைய உருவப்படமும் இருந்தது. இங்கே வந்து கன்னடான்றதுனால கன்னடா லாங்குவேஜ்லேயும், அதுக்கப்புறம் ஹிந்திலேயும், இங்கிலீஷ்லேயும் வந்து அந்தந்த கடவுள் கீழே வந்து நேம்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால. கீழே வந்து பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு அது வந்து ஒவ்வொன்றும் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்னென்ன சாமி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சாமி வந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. எல்லாமே நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே போகிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்து சைலண்ட்டாக இருந்தது. என்னுடைய பாப்பா மட்டும்தான் அங்கே சண்டை போட்டுட்டு இருந்தா. இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்களா? ஸ்ரீ வமனவர்த்தர்ன்னு போட்டிருந்தாங்க. ஒரு ஒரு தலைக்கு மேலே கால் வச்சுட்டு இருந்த மாரி ஒரு ஸ்டாச்சு இருந்தது இல்லையா? அந்த சாமி பேரு. அதுக்கப்புறம் நரசிம்மர் சாமி. இப்போ வந்து 2 ஃப்ளோர் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 3rd ஃப்ளோருக்கு கீழே போயிட்டுருக்கோம் ஸ்டெப்ஸ் இறங்கி. இங்கே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்ததுனால என்னுடைய பாப்பா சவுண்டு மட்டும் தான் அதிகமாக கேட்டுட்டு இருந்தது. நாங்கள் வந்து கோயில் போகும்போது நைட் ஒரு 8:00 இருக்கும். அங்கே மழை அதிகமாக இருந்ததுனால தான் சரின்னு இங்கே பார்க்க வந்தோமே. இதுவுமே ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. அப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு 9:00 அப்படி ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம சாய்பாபா எவ்வளோ க்யூட்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா சாமி பிக்சருமே மோஸ்ட்டாக இங்கே இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இது பாருங்கள் சித்தர் வந்து தியானத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கான ஒரு வீடு மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அப்புறம் நாரதர், அதுக்கப்புறம் முனிவர், நாரதர் தான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல, ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா சாரி. எல்லா சாமிக்கு பக்கத்துலேயும் வந்து ஒரு வீடு அவங்களுக்குன்னு இருக்கிற மாதிரி, ஒரு முனிவருக்கு பக்கத்தில் எல்லாமே வீடு காடு இருக்கிற மாதிரி, ஒரு மலைலாம் இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். அப்புறம் அருவி பக்கத்தில் இருக்கிற மாதிரி கான்செப்ட் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது. நான் காமிச்ச வீடியோஸில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஒவ்வொரு முனிவருக்கு பக்கத்துலையுமே வந்து அவங்களுக்காக ஒரு வீடும், பக்கத்தில் ஒரு அருவி, காடு அந்த மாதிரி இருந்தது. ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரீ ராவணா ட்ரையிங் டு லிஃப்ட் ஆத்மலிங்கன்னு போட்டிருக்கு. ராவணன் வந்து இந்த லிங்காவை தூக்க ட்ரை பண்ணிகிட்ருக்க ஸ்டாச்சு வந்து இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், ஆல்ரெடி நான் சொன்னது தான். நீங்கள் மகாபாரதமும் ராமாயணமும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக புரியும். நான் பார்க்கல, அதனால எனக்கு சரியாக புரியல.
இங்க பாருங்க, ஒரு கல்லுக்கு நடுவுல ஒரு பாம்ப வந்து அந்த பக்கம், இந்த பக்கம் சேர்த்து நெறைய பேர் இழுக்குறாங்க. இது என்னன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா அ தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸ்டோரி புரிஞ்சவங்க. இங்க வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, தனலக்ஷ்மின்னு சொல்லி நெறைய சாமிங்களுடைய ஸ்டாச்சூஸ் இருந்தது. நாங்க பார்த்தது ஒரு 1/2 அன் ஹவர் தான் அப்டின்னாலும் வந்து ரொம்ப ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. அந்த 1/2 அன் ஹவருமே வந்து சில விஷயங்கள்லாம் நம்மனால பார்க்க முடிஞ்சதே அப்டின்ற மாரி ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தது. நீங்களும் பெங்களூர் வந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த பிளேஸ போய் விசிட் பண்ணுங்க. இந்த அட்ரஸ் வேணா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் லிஃப்ட்டுமே இருக்கு. கொஞ்சம் ஏஜ்ட் பெர்சன்ஸ் வராங்கன்னா, லிஃப்ட்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து ஸ்டெப்ஸ் அவ்வளவா இல்ல. ஸ்டெப்ஸ்லயே இறங்கி போய்க்கலாம். அ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி என்னடா இது மலை மாரியே இருக்கேன்னு பார்த்தா, நம்ம பெருமாள் இருக்காரு. ஆமா, நம்ம பெருமாள் மலையில தானே இருக்காரு. ஸோ நம்ம பெருமாளையும் பார்க்கும்போது, அது வந்து திருப்பதி மலை கான்செப்ட் மாரி நல்லா இருந்தது. அ பெருமாளுடைய ஸ்டாச்சு ரொம்ப பெருசா பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் இப்ப பார்த்ததுல எல்லாமே வந்து ஒண்ணுமே எனக்கு புரியலன்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஸ்டாச்சூஸோடைய ஸ்டோரீஸ்லாம் எனக்கு புரிஞ்சதுனால, ஸோ எல்லா ஸ்டாச்சூஸ்க்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஸ்டோரி இருக்கும். அது என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ சீக்கிரமே மகாபாரதம், ராமாயணம்லாம் படிக்கணும். புக்ஸ் இருக்கு. ஆனா நான் தான் படிக்கிறதில்ல. ஸோ உங்களுக்கு ரொம்ப வந்து மைண்ட் டிஸ்டர்பா இருக்குன்னா, அந்த டைம்ல வந்து நம்ம இந்த மாரி வந்து நம்ம மைண்ட வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நானுமே சீக்கிரம் மகாபாரதம், ராமாயணம் புக்ஸ்லாம் படிக்கணும்னு இருக்கேன். ராமாயணம், மகாபாரதம்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போலாம் சன் டிவில, அப்புறம் கலர்ஸ் தமிழ்லலாம் பார்த்தீங்கன்னா, எபிசோட்ஸா போட்டிருப்பாங்க. அப்போலாம் பார்த்துருக்கேன். பட் வந்து அதுவுமே நான் முழுசா பார்த்ததில்ல. படிச்சிருக்கோம்னாலும் கொஞ்சமா தான் படிச்சிருக்கோம். ஃபுல் புக்குமே படிச்சதில்லன்றதுனால எனக்கு அவ்வளவா ஸ்டோரீஸ் தெரியல. இந்த ஸ்டாச்சு பாருங்க. கிருஷ்ணர் வந்து கோமாதா கிட்ட இருந்து பால் குடிக்கிற மாரி ஒரு கான்செப்ட். பட் இது கிருஷ்ணர் தான் நெனைக்கிறேன். நெறைய வந்து நல்லா இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. இந்த ஸ்டெப்ஸ் விட்டு இறங்கும்போது இருக்கிற ஒரு சின்ன கேப்ப கூட வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இந்த மாரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஸ்பேஸ் வந்து எதுவுமே அவங்க வேஸ்ட் பண்ணாம ஒவ்வொன்னும் க்ரியேட்டிவா யோசிச்சு வச்சது வந்து செம்மையா இருக்கு. அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்ப நம்ம வந்து ஃபைனலா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயின்னுருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் எங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனோமோ, அங்கவே போயிட்டுருக்கோம். அங்க வந்து ஒரு சிவன் சாமி இருக்கும். அந்த சாமியுமே கும்பிட்டு நம்ப அதுக்கப்புறம் இப்போ வீட்டுக்கு தான் கெளம்பணும். நாங்க வெளிய போய் பார்க்கும்போது, நான் வீடியோடைய ஸ்டார்ட்டிங்கில ஒரு வீடியோ கிளிப் வச்சிருப்பேன் பார்த்தீங்களா? அதுதான் நாங்க வீட்டுக்கு கிளம்பும்போதே கூட மழை வந்து கொஞ்சம் கூட நிக்கவே இல்ல. இந்த மழையில நாங்க எப்படி போக முடியும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த பிளேஸ வந்து கண்டிப்பா பெங்களூர் வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க. இதே மாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அது